குற்றம் குற்றமே நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்னைக்கு குற்றம் குற்றமே நிகழ்ச்சியில அழகிய நிலையில ஆண் சடலம் கண்டெடுப்பு, அரசியல் கட்சி பிரமுகர் கொலையில கூலிப்படை கும்பல் கைது, ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டுல கொள்ளையர்கள் கைவரிசைன்னு பல குற்ற செய்திகளை பார்க்க இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கோவை காலப்பட்டியில அழுகிய நிலையில ஆண் சடலம் கிடந்திருக்கு. இவர் யாரு, இவர் கொலை செய்யப்பட்டாரான்னு போலீசார் விசாரிச்சுட்டு வராங்க. கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட காலப்பட்டி பகுதியில விஏஓ அலுவலகம் எதிரில பெரிய குளம் இருக்கு. இந்த குளத்துக்கு பக்கத்துல ஆண் சடலம் இருக்கிறதா கோவில்பாளையம் போலீசுக்கு தகவல் கிடைச்சது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு போன போலீசார் 30 வயசு மதிக்கத்தக்க ஆண் சடலத்தை கைப்பற்றியிருக்காங்க. சடலம் அழுகிய நிலையில கிடந்திருக்கு. சடலமா கிடந்தவர் யாரு, எந்த ஊரை சேர்ந்தவர்னு தெரியல. இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இல்ல யாராவது இவரை கொலை பண்ணிட்டு சடலத்தை இங்க வீசிட்டு போயிட்டாங்கன்னு தெரியல. இத பத்தி போலீசார் விசாரிச்சுட்டு வராங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பா கூலிப்படை ஏஜென்ட் உட்பட 5 பேரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. சென்னை மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த வெற்றி செல்வன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனோட தனி செயலாளரா இருந்தார். மடிப்பாக்கம் கூட்டு ரோட்ல 20ஆம் தேதி நடந்து போயிட்டு இருந்த வெற்றி செல்வனை 5 பேர் கொண்ட கும்பல் ஒண்ணு கொடூரமா வெட்டி கொலை பண்ணாங்க. போலீஸ் விசாரணையில சொத்து தகராறு காரணமா வெற்றி செல்வனுடைய அண்ணன் மகன் ஜெகநாதன் கூலிப்படையை ஏவி வெற்றி செல்வனை கொலை பண்ணது தெரியவந்தது. போலீசார் 5 தனிப்படை அமைச்சு தலைமறைவான கொலையாளிகளை தேடிட்டு வந்தாங்க. வெற்றி செல்வனை கொலை செய்ய அடையாறு பகுதியைச் சேர்ந்த பெருமாள் கூலிப்படை ஏஜென்டா செயல்பட்டது தெரியவந்தது. பெருமாள் 1,40,000 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு கூலிப்படையை ஏற்பாடு செஞ்சது தெரியவந்தது. பெருமாளை கைது செஞ்ச போலீசார் அவர் கொடுத்த தகவலின் பேர்ல 4 பேரை பிடிச்சிருக்காங்க. பிடிப்பட்ட 5 பேரையும் ரகசிய இடத்துல வச்சு போலீசார் விசாரிச்சுட்டு வராங்க. விசாரணையில பல தகவல் வெளியாகும்னு சொல்றாங்க. மனைவியையும் மகளையும் 5 வருஷமா தனி அறையில அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ண கணவன் கிட்ட போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க. சென்னை தாம்பரம் பெருங்களத்தூர்ல ஆந்திராவை சேர்ந்த ரமேஸ்வர் ராவ் என்பவர் குடும்பத்தோட வசிச்சுட்டு வராரு. இவருக்கு பிரியங்கான்னு மனைவியும் அமுலுன்னு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க. ரமேஸ்வர் ராவுக்கு பெண் குழந்தை பிடிக்கலன்னு சொல்றாங்க. இதனால அவர் மனைவி பிரியங்காவையும் மகள் அமுலுவையும் 5 வருஷமா தனி அறையில அடைச்சு வச்சு சித்திரவதை செஞ்சதா சொல்றாங்க. இத பத்தி பிரியங்காவோட அப்பா வெங்கடேசலு போலீஸ் கிட்ட புகார் கொடுத்தாரு. அவர் கொடுத்த தகவலின் பேர்ல ரமேஸ்வர் ராவ் வீட்டுக்குள்ள அதிரடியா நுழைஞ்ச போலீசார் தனி அறையில அடைக்கப்பட்டிருந்த பிரியங்காவையும் சிறுமி அமுலுவையும் விட்டிருக்காங்க. தாம்பரம் மகளிர் போலீசார் ரமேஸ்வர் ராவ் கிட்ட விசாரணையை நடத்திட்டு வராங்க. பெண் குழந்தையை பிடிக்கலன்னு சொல்லி கொடுமைப்படுத்திய தந்தை பத்தின செய்தியை பார்த்தோம். ஒரு தந்தைக்கு இது போன்ற மனநிலை வர என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு உளவியல் உலகம் பகுதியில பார்க்கலாம். ஏற்கனவே நமது சமுதாயத்திலே பல காலமாக பெண் சிசு கொலைகள் இருந்து வந்தது ஒரு உண்மைதான். ஆனால் அதுதான் நிறைய நேரங்களில் வெளிச்சத்துக்கு வருது. ஆனால் நிறைய இடங்களில் சிசு கொலை இல்லாமலே பெண் குழந்தைகளை கொடுமைப்படுத்துவது, பெண் குழந்தைகளை விரும்பத்தகாத ஒரு குழந்தைகளாக நினைத்து அவர்களை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ துன்புறுத்தப்படுவது அடிக்கடி ஒரு வெளியிலே தெரியாத விஷயமாக அடிக்கடி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த சம்பவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தகப்பன் பெண் குழந்தையை ஒரு 3 வருஷமா அடைச்சி வச்சிருக்கிறாரு. இதுக்கு என்ன மன ரீதியான காரணங்கள் இருக்கலாம்னா, நிறைய இடங்களில் தலைப்பிள்ளை, அதாவது முதல் பிள்ளை ஆண் பிள்ளையா தான் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு எதிர்பார்ப்போட இருக்காங்க. அந்த நேரத்தில் பெண் குழந்தை பிறந்ததுன்னா அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை இருக்கிறது. ஏன்னா தலைப்பிள்ளை ஆண் பிள்ளைய பிறந்தாதான் குடும்பத்துக்கு நல்லது அப்படிங்கிற போன்ற சில தவறான நம்பிக்கைகள், சோசியல் மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன் சொல்லுவோம், சமூக ரீதியான சில தவறான மூட பழக்க வழக்கங்கள் இன்னுமே நம்ம பகுதிகளில் நிலவி வருகிறது. இரண்டாவது, பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களை படிக்க வைப்பதற்கு அவர்களுக்கு தேவையான பின்கார 20 வருஷம் கழிச்சு நடக்க வேண்டிய விஷயங்களை இப்பவுமே யோசிப்பாங்க. திருமணம் பண்ணுவதற்கு நிறைய செலவாகுமே, டவுரி ப்ராப்ளம்ஸ், வரதட்சணை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள், இப்படி பல காரணங்கள் அவங்க இப்பவுமே மனசுல ஓடும் பொழுது அந்த பெண் குழந்தைகளுக்கு மேல ஒரு வேண்டாத ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்கிறது. அவர்கள் ஒரு அன்வான்ட் சைல்டு, அதாவது ஒரு விரும்பத்தகாத ஒரு குழந்தையாக மாற்றப்படுகிறார்கள். மூன்றாவது, அந்த ஆணும் பெண்ணும் சமம் என்பதை பற்றி ஒரு சரியான விழிப்புணர்வு இல்லாதது ஒரு காரணம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு காரணங்கள் இருக்கிறனால தான் அந்த பெண் குழந்தையானது ஒரு 3 வருடமாக ஒரு அறையில் அடைத்து வைக்கப்பட்டு மன ரீதியாக பாதிப்பு ஏற்படுற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதா பெண் குழந்தை பிறக்கிறதா என்பதை தீர்மானிப்பதே ஆண் தான். ஸோ அந்த விஷயங்கள் இன்னும் நிறைய பேருக்கு ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்கின்றது. ஏனென்றால் ஆணிடமிருந்து ஆண் தன்மையை தீர்மானிக்கக்கூடிய Y குரோமோசோம் பெண்ணுக்கு சென்றால் ஆண் குழந்தை பிறக்கும். அதே ஆணிடமிருந்து தான் பெண் தன்மையை தீர்மானிக்கக்கூடிய X குரோமோசோம் பெண்ணுக்கு சென்றால் பெண் குழந்தை பிறக்கும். இதுல பெண்களுக்கு எந்தவித பங்களிப்பும் இல்லை. ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறதா பெண் குழந்தை பிறக்கிறதா என்பதை தீர்மானிப்பதே ஆணிடமிருந்து செல்லக்கூடிய உயிரணுக்கள் தான். அதனால் இது அவங்கள அந்த பெண்களை நம்ம குறை கூறியோ பழி சொல்லியோ எந்த விதத்திலும் பிரயோஜனம் கிடையாது. மன்னார்குடி அருகே கோவில் திருவிழா அப்போ இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல்ல 9 பேர் கத்தியால குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த பைங்காநாடு பகுதியில கோவில் திருவிழா நடந்தது. அப்போ சிலம்பரசன் என்பவரும் ரவிச்சந்திரன் என்பவரும் மோதிக்கிட்டாங்க. இதையடுத்து 2 தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கு. அவங்க ஒருத்தர் சரமாரியா தாக்கிக்கிட்டாங்க. மோதல்ல 9 பேர் கத்தியால குத்தப்பட்டாங்க. அவங்கள மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருது. ஒசூர்ல ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில இருந்து 27 சவரன் நகையும் 17 லட்சம் ரூபாய் பணமும் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பாகலூர் சாலையில இருக்கிற ஆசிரியர் காலனியை சேர்ந்தவர் கிருஷ்ணப்பா. இவரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு வராரு. இவருடைய வீட்டுலதான் கொள்ளையர்கள் கைவரிசைய காட்டியிருக்காங்க. கிருஷ்ணப்பா குடும்பத்தோட பெங்களூரு போயிருந்தாரு. திரும்பி வந்து பார்த்தப்போ வீட்டுல இருந்த பொருட்கள் எல்லாமே சிதறி கிடந்தது. பீரோல இருந்த 27 சவரன் நகை 17 லட்சம் ரூபாய் பணமும் கொள்ளை போனது தெரிய வந்திருக்கு. இந்த கொள்ளையை பத்தி ஹட்கோ போலீஸ் கிட்ட கிருஷ்ணப்பா புகார் கொடுத்தாரு. வழக்கு பதிவு பண்ண போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து தடயங்களை சேகரிச்சு விசாரணையை நடத்திட்டு வராங்க. இந்த துணிகர கொள்ளை ஆசிரியர் காலனி குடியிருப்பு வாசிகள் மத்தியில பீதியை ஏற்படுத்தியிருக்கு. வீட்டோட பின்பக்க கதவை உடைச்சு 10 சவரன் நகை 18,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. சென்னை தாம்பரம் அடுத்த பழைய பெருங்கலத்தூரை சேர்ந்தவர் சுப்பையா. இவர் அதே பகுதியில டீ கடையை நடத்திட்டு வராரு. இவருடைய வீட்டுலதான் கொள்ளை நடந்திருக்கு. இவரு நைட்டு கடையில இருந்து வீடு திரும்பினப்போ பின்பக்க கதவு திறந்திருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாரு. இத பத்தி பீர்க்கன்கரணை போலீஸ் கிட்ட புகார் கொடுத்தாரு. போலீஸ் விசாரணையில 10 சவரன் நகையும் 18,000 ரூபாய் பணமும் கொள்ளை போனது தெரிய வந்திருக்கு. இத பத்தி போலீசார் விசாரிச்சுட்டு வராங்க. தூத்துக்குடியில ஆசிரியர் வீட்டோட பூட்டை உடைச்சு LCD டிவிய கொள்ளையர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. தூத்துக்குடி முத்துகிருஷ்ணாபுரத்தை சேர்ந்தவர் பன்னீர்செல்வம். இவரு டீச்சரா வேலை பார்த்துட்டு வராரு. பன்னீர்செல்வம் குடும்பத்தோட சென்னைக்கு போயிட்டாரு. வீடு திறந்திருந்ததை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்திற்கு வந்து போலீசார் விசாரணையை நடத்திருக்காங்க. வீட்டுல நகை பணம் எதுவும் கொள்ளை போகலன்னு ஆசிரியர் பன்னீர்செல்வம் சொல்றாரு. ஆனா LCD டிவி மட்டும் கொள்ளையர்களே எடுத்துட்டு போயிட்டாங்க. வங்கி வாடிக்கையாளர்கள் கிட்ட செல்போன்ல பேசி ATM கார்டு ரகசிய நம்பரை வாங்கி மோசடி பண்ணது தொடர்பா டெல்லியை சேர்ந்த 3 முக்கிய குற்றவாளிகளை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. சமீப காலமா வங்கி வாடிக்கையாளர்களை குறிவச்சு மோசடி செய்யற சம்பவங்கள் அதிகமா நடந்துட்டு வந்தது. குறிப்பா வாடிக்கையாளர்களை செல்போன்ல தொடர்பு கொண்டு வங்கி அதிகாரிகள் போல பேசி அவங்களுடைய ATM கார்டு கிரெடிட் கார்டு நம்பரை வாங்கி அவங்களுடைய வங்கி கணக்குல இருந்து ஆன்லைன் மூலமா பணம் எடுத்து ஒரு கும்பல் மோசடியில ஈடுபட்டு வந்தது. இது தொடர்பா ஏராளமான புகார்கள் வந்ததுனால போலீசார் தனிப்படை அமைச்சு மர்ம நபர்களை தேடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில டெல்லியை சேர்ந்த அஷ்ரப் அலி, சன்னி, இந்திரஜித்னு 3 முக்கிய குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்காங்க. இவங்க 3 பேரும் மோசடி கும்பலுக்கு மூளையா இருந்து செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. வங்கி கணக்கு தொடர்பா போலியான தொலைபேசி அழைப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம்னு பொதுமக்களை சென்னை மாநகர போலீசார் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. வங்கியில இருந்து பேசுவதா சொல்லி ATM கார்டு, கிரெடிட் கார்டு நம்பர், CVV நம்பர், OTP நம்பர் போன்ற விவரங்களை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு வங்கியும் வாடிக்கையாளர்கள் கிட்ட ATM கார்டு, கிரெடிட் கார்டு, பின் நம்பர் கேட்கறது இல்லன்னு போலீசார் சொல்றாங்க. இது போன்ற விவரங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி வங்கி வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய இமெயில் ID, செல்போன் நம்பர் வங்கியில பதிவாகி இருக்கான்னு முதல்ல உறுதிப்படுத்திக்கணும்னு போலீசார் சொல்லியிருக்காங்க.
வங்கி கணக்குல இருந்து வழக்கத்துக்கு மாறா பண பரிவர்த்தனை நடந்திருந்தா உடனே சம்பந்தப்பட்ட வங்கியை வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. வங்கி கணக்குல அடிக்கடி சரிபார்த்து பண பரிவர்த்தனை பத்தி வாடிக்கையாளர்கள் தெரிஞ்சுக்கணும்னு போலீசார் அறிவுறுத்தியிருக்காங்க. வங்கி கணக்குல இருந்து வேறொரு நபருடைய கணக்குக்கு பணத்தை மாற்ற தொலைபேசி வாயிலா சம்மதம் தெரிவிக்க வேண்டும்னு அவங்க எச்சரிச்சிருக்காங்க. இணையதளம் மூலம் மோசடியா பண பரிவர்த்தனை நடந்திருந்தா உடனடியா பணத்தை திரும்ப கேட்டு போலீஸ் கிட்டையும் வங்கிக்கும் புகார் அளிக்கணும்னு வாடிக்கையாளர்களை போலீசார் அறிவுறுத்தியிருக்காங்க. நெல்லையில மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டைகளை போலியா தயாரிச்சு பல லட்சம் ரூபாய் மோசடி பண்ண 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. அரசோட சலுகைகளை பெற மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்குறது வழக்கமா இருக்கு. இந்த அடையாள அட்டைகளை போலியா தயாரிக்கிறதா நெல்லை மகாராஜா நகர் போலீசுக்கு தகவல் கிடைச்சது. இதையடுத்து போலீசார் விசாரணை நடத்தி பாளையங்கோட்டை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த சங்கர், தங்கவேல், ராமச்சந்திரன், முருகன் இவங்க 4 பேரையும் கைது செஞ்சாங்க. விசாரணையில இவங்க 4 பேரும் கூட்டு சேர்ந்து உடல் குறைபாடு இல்லாதவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு போலியா அடையாள அட்டை தயாரிச்சு கொடுத்தது தெரிய வந்தது. இவங்களுடைய மோசடிக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில இருக்கிற சில அதிகாரிகள் உடந்தையா இருந்ததா சொல்றாங்க. போலீசார் இதை பத்தி தொடர்ந்து விசாரணையை நடத்திட்டு வராங்க. 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நில அளவை பிரிவு அதிகாரிய லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கோவை மதுக்கரை தாலுகா அலுவலகத்துல நில அளவை பிரிவு வட்ட துணை ஆய்வாளர் தங்கவேல் விவசாயி ஐயாமுத்து கிட்ட நில பட்டாவை கம்ப்யூட்டர்ல பதிவு செய்ய 20000 ரூபாய் லஞ்சம் கேட்டதா சொல்றாங்க. இத பத்தி விவசாயி ஐயாமுத்து லஞ்ச ஒழிப்பு போலீஸ் கிட்ட புகார் கொடுத்தாரு. அவங்க கொடுத்த ரசாயனம் தடவிய 5000 ரூபாய் நோட்டை தங்கவேல் கிட்ட ஐயாமுத்து கொடுத்திருக்காரு. அப்போ அங்க மறைஞ்சிருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமா கைது பண்ணிருக்காங்க. சென்னையில நடந்த மிக முக்கியமான 3 கொலை வழக்குகள்ல இதுவரைக்கும் கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியாம போலீசார் திணறிட்டு வராங்க. சென்னை விருகம்பாக்கம் ஆற்காடு சாலையில ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஹீராராம் என்பவர் நகை அடகு கடையை நடத்திட்டு வந்தாரு. போன வருஷம் அக்டோபர் மாசம் 22ஆம் தேதி, அதாவது தீபாவளி அன்னைக்கு ஹீராராம் கடைக்குள்ள புகுந்த மர்ம நபர்கள் அவரை கொலை பண்ணிட்டு கடையில இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த கொலை சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது. இதுவரைக்கும் கொலையாளிகளை போலீசார் கைது செய்யல. இந்த கொலை தொடர்பா இதுவரைக்கும் போலீசுக்கு எந்த துப்புமே கிடைக்கல. இதே போல சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை பிஜிபி சாந்தி நகர்ல தனியா வசிச்சுட்டு வந்த மூதாட்டி ராஜலட்சுமியும் அவங்களுடைய பேத்தி அன்னபூரணியும் ஜனவரி மாசம் 5ஆம் தேதி வீட்டுல கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க. வீட்டுல இருந்த நகைகள் கொள்ளை போனதா சொல்றாங்க. ராஜலட்சுமியும் அவங்களுடைய பேத்தி அன்னபூரணியும் கொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 4 மாசம் ஆகுது. இதுவரைக்கும் இந்த கொலை தொடர்பா எந்த தகவலும் கிடைக்கல. இவங்க எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க, இவங்களை கொலை செஞ்சது யாருன்னு தெரியாம போலீசார் திணறிட்டு வராங்க. இதே போல மார்ச் மாசம் 9ஆம் தேதி சென்னை கீழ்ப்பாக்கம் தலைமைச் செயலக காலனி அடுக்குமாடி குடியிருப்புல இளம்பெண் அருணாவை கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க. அருணாவை அவங்களுடைய காதலன் தினேஷ் தான் கொலை பண்ணதா சொல்றாங்க. தலைமறைவான தினேஷ போலீசார் தனிப்படை அமைச்சு தேடிட்டு வராங்க. தினேஷ தேடி போலீசார் ஹைதராபாத் போன்ற இடத்திற்கு போயிருக்காங்க. ஆனா அவரை கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 2 மாசமா தினேஷ் தொடர்ந்து தலைமறைவா இருக்காரு. தினேஷ பத்தி எந்த விவரமும் தெரியல. போலீசுக்கு பயந்து தினேஷ் தற்கொலை செஞ்சுக்க வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா போலீசார் சந்தேகப்படுறாங்க. ஆனா இத பத்தியும் எந்த தகவலும் அவங்களுக்கு கிடைக்கல. சுற்றுலா பயணிகள் அதிகம் பேர் வந்துட்டு போகும் இடம் புதுச்சேரி. இங்க சமீப காலமா பூட்டிய வீடுகளை குறி வச்சு நடக்கும் கொள்ளை சம்பவங்கள், பெண்களை குறி வச்சு நடக்கும் செயின் பறிப்பு சம்பவங்கள் பொதுமக்கள் மட்டுமில்லாம சுற்றுலா பயணிகள் மத்தியில அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. குற்ற சம்பவங்களை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கை எடுக்கணும்னு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையை வச்சிருக்காங்க. புதுச்சேரி ஒரு சுற்றுலா தலம். இந்த புதுச்சேரிக்கு நாள்தோறும் பல்வேறு வெளிமாநிலங்களிலிருந்தும் வெளிநாட்டினரும் தினமும் சுற்றுலா பயணிகளாக வந்து செல்வது ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதுதான் நம்ம புதுச்சேரிக்கு வந்து ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இப்ப சமீப காலமாக குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது. புதுச்சேரியில தொடர் கொள்ளைகள், வழிப்பறி, செயின் ஸ்நாச்சிங், அதுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலை இருக்குது.
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கும்போது இதுல வந்து இந்த செயின் ஸ்நாச்சிங் அப்படின்றதுல வந்து நிறைய பேர் புகார் கொடுக்கறதுக்கே முன் வர்றதில்ல. இந்த புகார் கொடுக்கறதுக்கு முன் வராதாலே போலீஸுக்கு ஒரு சாதகமா எடுத்துக்கின்னு அவங்க வந்துட்டு அதை வந்து மூடி மறைக்க நினைக்கிறாங்க. ஆனா குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருக்கிற நிலை பத்திரிகையில வந்து பல்வேறு வகையில செய்திகள் வர்றதால சுற்றுலா பயணிகள் வெளிமாநிலம் வந்து வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க வந்து அச்சப்படுறாங்க புதுச்சேரிக்கு வர்றதுக்கு. புதுச்சேரி வந்து பிரெஞ்சு ஆதிக்கத்துல உள்ள ஒரு மாநிலம், அதாவது முன்ன இருந்த மாநிலம். இதன் அடிப்படையில பிரான்ஸுக்கு போனவங்க, இங்க பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய வீடுகள் எல்லாம் கூட இங்க வந்துட்டு பல்வேறு வகையில வந்து அபகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் புதுச்சேரியில உருவாயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நிறைய விதத்துல வந்து இவங்க வந்து எல்லாத்தையும் மூடி மறைக்க நினைக்கிறாங்களே தவிர இதை கண்டுபிடிச்சு உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து இந்த காவல்துறை வந்து முன் வர்றதில்ல. ஏன்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்குல பணி செய்யக்கூடிய எஸ்பிக்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் கேடர்ல உள்ள எஸ்பிக்கள் இல்ல. சட்ட ஒழுங்குல இருக்கக்கூடிய எஸ்பிக்களாவது ஐபிஎஸ் கேடர்ல இருக்கணும். அது மட்டும் இல்ல, ரோந்துகளை வந்து புதுச்சேரியில வந்து ரோந்து செல்லக்கூடிய போலீசாருக்கு போதிய வாகனங்கள் கொடுத்து அவங்கள ரோந்துக்கு வந்து ரோந்து எந்த மாதிரியான ரோந்து இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சிறப்பு பயிற்சி கொடுக்கணும். அதுவும் இல்லாம இந்த குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு பயிற்சியை போலீசாருக்கு கொடுக்கணும். இது போன்ற சில நடவடிக்கைகளால் மட்டும்தான் வந்து குற்றங்களை தடுக்க முடியும். இன்னும் பழையபடியே வந்து இவங்க வந்து ரோந்துகளை வந்து சாதாரணமா நடத்திட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோ இவங்களுடைய நடவடிக்கைகள் சாதாரணமா இருந்தாலும் இது வந்து குற்றங்களை தடுக்க முடியாது. ஆனா ஆண்டுதோறும் வந்து புதுசா வந்து காவலர்களுக்கான தேர்வுகள் நடைபெறுது. இப்ப கூட சமீபத்தில் வந்து ஒரு 700 பேரை வந்து காவலர்களா தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயமா இருந்தா கூட இவங்களுக்கு போதிய பயிற்சி கொடுத்து குற்றங்களை தடுக்கக்கூடிய வகையில போதிய பயிற்சி கொடுக்கறாங்களான்னா இல்ல அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. அதனால வந்து இன்னைய சூழ்நிலைக்கு அப்டேட்ல வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கக்கூடிய நவீன முறையில பயிற்சி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து புதுச்சேரி காவல்துறை எடுக்கணும். இத்துடன் குற்றம் குற்றமே நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.